1913ஆம் வருஷம் ஒரு செம்ம வீரன் செஃப்லா ஸ்லெட் ரைடர். அருமையான நாய்கள் நிறையா, எல்லாமே விதவிதமான இனங்கள். அந்தா ஒரு நாள் சின்ன பப்பி பிறந்தது. சைபீரியன் ஹஸ்கி பலவீனமா இருந்தது. வேலைக்கு ஆகாதுன்னு நினைச்சா செஃப்லா. வைக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா கான்ஸ்டன்ஸ் அவர் பொண்டாட்டி சம்மதிக்கல. அவங்களுக்கு அந்த நாய்க்குட்டிகள் எல்லாமே பிள்ளைங்க மாதிரி. ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க. செஃப்லா சரண்டர் ஆகிட்டாரு. டோகோன்னு பேர் வச்சாங்க. நாட்கள் ஓடிச்சு. டோகோ வளர்ந்தது. சேட்டை, நிறைய சேட்டை, ஒழுக்கம் இல்லாம. சரிங்களா? கான்ஸ்டன்ஸ் ஆசைப்பட்டாங்க டோகோன்னு ஒரு நாயை ஸ்லெட் டாக் ஆக்கணும்னு. ஆனா செஃப்லா சொன்னாரு, டோகோ எப்பவும் ஸ்லெட் டாக் ஆகவே முடியாதுன்னு. இப்போ விடை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி தன் நல்ல நண்பர்கிட்ட டோகோவை கொடுத்துட்டாரு. ஆனால் கான்ஸ்டன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, டோகோ ரொம்ப சேட்டைக்காரன், யாரும் அவனை வச்சுக்க முடியாதுன்னு. அப்படியே தான் நடந்தது. அடுத்த நாளே அவங்க நண்பர் டோகோவை திரும்ப கொண்டு வந்துட்டாரு. உங்க நாய் ரொம்ப சேட்டைக்காரன்டா, எனக்கு வச்சுக்க முடியலன்னு சொல்லிட்டாரு. டோகோ திரும்பி வந்ததுல செஃப்லாவுக்கு சந்தோஷம் இல்ல. ஆனா அவங்க மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டோகோ செஃப்லா எல்லாத்துலயும் தடை போடுறானாம். செஃப்லா நாய்களோட ஸ்லெட் ப்ராக்டிஸ் பண்ண போறப்போ டோகோவை ஒரு இடத்துல கட்டி போடுவாராம். ஆனா அவர் போன உடனே டோகோ நிலத்தை தோண்டி வேற பக்கம் போயிடுமாம். சிறிது நேரத்திலேயே செஃப்லா ப்ராக்டிஸ் பண்ற இடத்துக்கு வந்துருவாமாம். டோகோ அங்க வந்தா மற்ற நாய்கள் எல்லாம் டோகோவோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுடுமாம். அதனால ப்ராக்டிஸ் கெட்டது. ஒரு நாள் தண்ணியில விழுந்துடுச்சு. டோகோவோட காண்டங்கள்ல செப்பா ரொம்ப கஷ்டப்பட்டான். அடுத்த நாள் ஒரு அறையில அடைச்சு வச்சுட்டான். ஆனா டோகோ அந்த அறையில இருந்தும் எஸ்கேப் ஆயிடுச்சு. பழைய இடத்துக்கு போய் டாக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ற இடத்திலேயே போய் சேர்ந்துடுச்சு. செப்பா ரொம்ப கோவப்பட்டான். அவன் டோகோவை அவன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டான். அவன் ஃப்ரெண்ட் ரொம்ப கண்டிப்பானவ. எப்பவும் வீட்டிலே இருப்பா, டோகோவும் வீட்டிலே இருக்கணும்னு சொன்னா. செப்பா டோகோவை விட்டுட்டு போயிட்டான். ஆனா கொஞ்ச நேரத்துல டோகோ ஜன்னல் கண்ணாடி உடைச்சு ஓடிடுச்சு. டாக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ற இடத்துக்கு வந்துடுச்சு. சீப்பாலா டோகோக்கு கையில காயமாகி இருக்குன்னு பார்த்தான். ஸ்லெட்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சான். ஆனா டோகோ ஸ்லெட்ல ஏறல. டாக்ஸ் எல்லாத்தோடையும் ஓடணும்னு ஆசைப்பட்டான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. சபாஷ், செஃப்லா டோகோவை மற்ற நாய்களோட சேர்த்து ஓட்ட வச்சாரு. கொஞ்சம் தூரம் போனப்புறம் டோகோ வேற லெவல்ல வேகமா ஓடுறத பார்த்தாரு செஃப்லா. அப்படியே நின்னு டோகோவை முன்னால கட்டினாரு. டோகோ 2 ஸ்பீட் அபாரம். சட்டன்னு எல்லாரையும் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டான். அந்த வேலையை பார்த்து செஃப்லா ரொம்ப சந்தோஷமா ஆச்சரியமா போயிட்டாரு. இது ஒரு ஸ்லெட் டாக் மட்டும் இல்ல, ஒரு லீட் டாக். எல்லா நாய்களையும் பின்னாடி விட்டுட்டு ஓடிச்சு போச்சுன்னு அவரு பொண்டாட்டி கிட்ட சொன்னாரு. கான்ஸ்டன்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டா. செஃப்லாவுக்கும் டோகோ பிடிச்சிருச்சுன்னா சந்தோஷம். லீட் டாக்கான டோகோவோட உதவியால செஃப்லா நகரத்துல நடந்த எல்லா சாம்பியன்ஷிப்ஸையும் ஜெயிச்சிட்டாரு. டோகோவும் செஃப்லாவும் சட்டென்னு பிரபலமா ஆயிட்டாங்க. நேரம் பறந்து போச்சு. 12 வருஷம் கழிச்சு 1925ல செஃப்லா நாய்களோட வீட்டுக்கு வந்தப்போ அவர் ஃப்ரெண்ட் சொன்னாரு, நம்ம ஊர்ல ஒரு பெரிய எபிடமிக் வந்திருக்கு. டைக்டீரியான்னு ஒரு பயங்கர வியாதி. அதுல நிறைய குழந்தைகள் திடீர்னு சீரியஸா நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. சில குழந்தைகள் இறந்துட்டாங்க. அதனால நகர மேயர் அவசர கூட்டம் கூட்டறாரு. சேப்பாவும் அந்த கூட்டத்துக்கு வராரு. அந்த கூட்டத்துல அந்த வியாதிக்கு மருந்து இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மருந்து 600 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற நிரவாலா இருக்கு. ஆனா அங்க இருக்கிறவங்க ஹெலிகாப்டர்ல அனுப்ப முடியாது. ஏன்னா நம்ம ஊர்ல ரொம்ப கொடிய புயல் வரப்போகுது. நான் சேப்பா கிட்ட புயல் பத்தி கேக்குறேன். சேப்பா சொல்றாரு, நான் வீட்டுக்கு வர்ற வழியில பார்த்தேன். பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புயல் மலை பக்கத்துல இருந்து நம்ம ஊருக்கு வராதுன்னு ஓடுது. என் நாய்கள் எல்லாம் பயந்து வீட்டுக்கு ஓடி போச்சு. டோகோ 12 வருஷத்துல இப்படி பயந்தது இல்ல. டோகோ கூட பயப்படுறதுனா அந்த புயல் ரொம்ப கொடியதா இருக்கும். நான் சேப்பா அவருடைய ஸ்லெட் நாய்களோட நிரவாலா போய் மருந்து எடுத்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா சீப்பாலா எதுவும் பேசாம போயிட்டாரு. அப்புறம் ஒரு டாக்டர் லிஃப்ட் கேட்டாரு. சீப்பாலா கார்ல ஏத்தி ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்தாரு. ஜன்னால பார்த்தா அடப்பாவி, நிறைய குழந்தைகள் ரொம்ப சீரியஸான நோய், மருந்து இல்லைன்னா சாக போறாங்க. வீட்டுக்கு வந்த சீப்பாலா ராத்திரி அவங்க வீட்டுல உள்ளவங்கள கிட்ட நெவாடா போய் மருந்து வாங்கிட்டு வரணும்னு கத்திட்டாரு. ஆனா அவங்க வைஃப் அது சுடுகாட்டுக்கு போற மாதிரி 600 கிலோமீட்டர், ரொம்ப டேஞ்சரஸ் வேதர்னு கெஞ்சினாங்க. ஆனா சீப்பாலா போகத்தான் வேண்டியதுதான். அந்த குழந்தைகள் எல்லாம் என்னை அடையாளம் கண்டு கொண்டார்கள். டோகோவையும் கூட்டிட்டு போற பிடிவாதமா இருந்தாரு. அவங்க வைஃப்
டோகோக்கு 12 வயசாயிடுச்சு. 115 மைல் கூட போக முடியாதுன்னு நீ தானே சொன்னே. இப்போ 600 மைல் எப்படி போக முடியும்னு கேட்டாங்க. சபாஷ், டோகோ மேல உங்களுக்கு ரொம்ப பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா டோகோ இறந்துடுச்சுன்னா நீங்க தான் காரணம்னு ஆயிடும். சரியில்லை. செஃபா டோகோ இல்லாம போகவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் காலையில செஃபா அவங்க பொண்டாட்டிக்கு விடை கொடுத்துட்டு நெய்வாரா போயிட்டாரு. போற வழியில புயல் பயங்கரமா வீசுது. காற்று அப்படி ஒரு வேகமா அடிக்குதுன்னா எதுவும் தெரியல. டோகோ முன்னாடி ஓடுது. செபா நாய்களை ஓட சொல்றாரு. நெய்வாரா போய் மருந்து வாங்கி வரணும். அவசரம் அவசரம். ஒரு ஆழமான சரிவுல போறப்ப டோகோ நின்னுடுச்சு. செபாவுக்கு புரியல. கீழே பார்த்தா ஒரு ஆழமான பள்ளம். டோகோ அந்த பயங்கர புயல்லையும் அந்த பள்ளத்தை கண்டுபிடிச்சிடுச்சு. அதனாலதான் நின்னுச்சு. செபா நாய்களோட உயிரை காப்பாத்திடுச்சு. பாருங்க, டோகோவோட காலுக்கு ரத்தம், ஒரு நாள் முழுசும் பயணம். அடப்போங்கடா, ஒரு அவுட் போஸ்ட்ல டாக்டர் ஒருத்தி இருக்காங்க. அந்த டாக்டர் சொல்றாங்க, உங்க டாக்டோகோ ரொம்ப சோர்ந்து போச்சு. 12 வயசு ஆயிடுச்சு. இவ்வளோ தூர பயணம் அவனுக்கு சரியில்லை. ஆனா அடுத்த நாள் காலையிலேயே செப்பாலாவும் அவருடைய லீடிங் டாக் டோகோவும் மற்ற டாக்ஸுகளோட அந்த பயங்கர பனிப்புயல்ல டேய் ஓடுறாங்க ஓடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தைகள் நிலைமை மோசமா போகுது. செப்பாலா சாரி, ஷார்ட்கட் வச்சு வேகமா போகணும். மருந்து எடுத்துட்டு வரணும். அடேங்கப்பா, ஒரு உறைஞ்ச ஏரி. அதுல போறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதுக்கு மேல ஒரு மகா பயங்கர புயல். ஆனா செப்பாலா பயப்படல. ஓடுங்கடா டாக்ஸுகளான்னு கத்துறாரு. டோகோ முன்னாடி ஓடுது. பனி உடைஞ்சு போகுது. ஆனா டோகோ வேகமா ஓடுது. அந்த ஏரியை டிராஸ் பண்ணிட்டு போறான் பாருங்க. ஒரு நாள் முழுசும் பயணம். அப்புறம் ஒரு ஓட்டல்ல நெருப்பண்றாங்க. அங்கதான் இரவு நித்திரை பண்றாங்க. அடுத்த காட்சியில சீபாவோட மனைவி மேயர் கிட்ட போறாங்க. அந்த மருந்து நெவாடால இருந்து அனுப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. ரோட்டிலேயே சீபா கிடைச்சிடும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க மனைவி சீபா ஷார்ட்கட்ல போயிடுவான். சந்திக்க முடியாதுன்னா இன்னும் தொலைவா போயிடுவான். சீபா காலையில எழுந்து நாய்களோட பயணம் புறப்படுறான். டோகோ ரொம்ப வியாதிப்பட்டிருக்கு. ஆனா நிற்க மாட்டேங்கிறான். எல்லா நாய்களையும் கொண்டு போறான். பாருங்க, சீபா ஷார்ட்கட்ல போறான். ரோட்டுல அந்த மருந்து கொண்டு வர்ற ஆளை சந்திக்கலன்னா நெவாடா போய் சேருவான். அங்க மருந்து கிடைக்காது. சீபா ரொம்ப தொந்தரவா இருக்கான். கண்கள் இறுக மூட. ஆனா அவன் நாய்கள். உயர் மின்னழுத்தம் புயல்ல ஒரு மின்னல் வேகத்துல ஓடுது. பாருங்க, ஒருத்தர் இருக்காரு, பெயர் ஹென்றி தான் நிவாராவில இருந்து மருந்து வாங்கி செப்பா கிட்ட வர்றாரு. ஹென்றி மேல இருக்காரு. ஆனா செப்பா கீழே. அவன் நாய்களோட ஓடுறான். ஹென்றி கூப்பிடுறாரு. கத்தி அவன் பின்னாடி ஓடுறாரு. ஆனா காத்து பயங்கரமா அடிக்குது. செப்பாவுக்கு கேட்கல. சரி, டோகோ கேட்டது. ஹென்றிக்கு செப்பா பார்க்கலன்னு தோணுது. சோகம். ஆனா பாருங்க, செப்பா திரும்பி வர்றான். டோகோ முன்னாடி போய் நின்னுச்சு. ஹென்றி செப்பாவுக்கு மருந்து கொடுக்கறாரு. அதான் அவன் இவ்வளவு தூரம் வந்தான். 2 பேரும் ஒரு காவல் நிலையத்துல நிக்கிறாங்க. டோகோ நிலைமைய பார்த்த ஹென்றி சொல்றாரு, இந்த நாயை இங்கேயே விட்டுட்டு போயிடு. அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த பயங்கர புயல்ல எனக்கு நிறையா எல்லா நாய்களையும் இழந்துட்டாங்க. அதனால உனக்கு பேர் வழி இல்லாம நாயை இழக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் கேட்கல. டோகோ எனக்கு லீட் டாக். அது இல்லாம நான் போகவே முடியாதுன்னு கூத்தடிச்சான். பிறகு மருந்து எடுத்து ஊருக்கு போறான். போற வழியிலே ஒரு நாள் முன்னாடி போன பனிக்கட்டி ஏறி சந்திக்குது. கிராக் கிராக்குன்னு சத்தம். வேற வழி இல்லைன்னா ஒரு நாள் கூடாது. சரி, இதே வழியா போகலாம்னு சபா ஃபிக்ஸ் பண்றான். டோகோ கிட்ட முன்னாடி போன்னு கத்துறான். டோகோ எல்லா நாய்களையும் ஓட வச்சு புயல் வேகத்துல ஏரியை கடக்க ஆரம்பிக்குது. அடேங்கப்பா, ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. சீக்கிரம் கடக்கலன்னா எல்லாரும் தண்ணீர்ல மூழ்கி சாகணும். டோகோவும் மத்த நாய்களும் பறக்கிற மாதிரி ஓடுது. கரைக்கு வந்துட்டாங்க. ஏரியிலிருந்து வெளியே வந்தாங்க. சாரி, ஆனா இந்த ஸ்டோரிய தமிழ்ல போயட் யூடியூபர் ஸ்டைல்ல சொல்லணும்னா ரொம்ப லெவல்ல எக்ஸாஜரேட் பண்ணணும். அதுக்கு நான் இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கறேன். சாரிங்க. ஏண்டா, அவன் நோய்வாய்ப்பட்டவனா இருந்தாலும் ரொம்ப பலவீனமா இருந்தாலும் கூட ஸ்லெட்ல உட்காரல. எழுந்து முன்னாலேயே நின்னுட்டான். சீபா அவனை மறுபடியும் ஸ்லெட்ல உட்கார வைச்சான். ஆனா டோகோ மறுபடியும் முன்னால வந்துட்டான். இதை பார்த்த சீபாவுக்கு உடனே புரிஞ்சிடுச்சு. டோகோ இன்னும் நடத்த வேணும்னு ஆசைப்படுறான், ஓய்வெடுக்க மாட்டான்னு. சோ அவனை முன்னால போக விட்டுட்டான். பிறகு அப்புறம் சில மணி நேரம் போன உடனே அந்த புயல் ரொம்ப கொடூரமா மாறிடுச்சு. சீபாவுக்கு எதுவும் காணோம்.
எங்க போகணும்னு தெரியல. சீபா டோகோ கிட்ட போய், எனக்கு எதுவும் தெரியல, எங்கே போகணும்னு தெரியல, நீதான் எங்களுக்கு வழிகாட்டணும், அடுத்த காவல் நிலையத்துக்கு அழைச்சு போகணும்னு கேட்டான். அப்புறம் சீபா அவன் முகத்தை மறைச்சிக்கிட்டு ஸ்லெட்ல தொங்கிட்டான். டோகோ போக ஆரம்பிச்சான். ஆனா சில மணி நேரம் போன உடனே டோகோ ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டான். சீபா பார்க்கிறான். டோகோவும் மற்ற எல்லாருமே. நாய்களெல்லாம் உட்கார்ந்துடுச்சு. டோகோ கிட்ட போய், டோகோ எழுந்திருடா, போகணும்டா, இங்கேயே இருந்தா எல்லாரும் செத்து போயிடுவோம்டான்னு கத்தறான். ஆனா டோகோ ஒண்ணுமே பேசல. அப்போ சீபாலாக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது. ஒருத்தன் ரெட் லேண்டன் பிடிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறான். அதுதான் அடுத்த அவுட் போஸ்ட். டோகோ வரணும்னா அங்கதான் வரணும். சீபாலாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டோகோ எல்லாரையும் காப்பாத்திட்டான். எல்லாரும் உள்ள போறாங்க. டோகோ சோர்ந்து போயிடுச்சு. ஒரு சக்தியும் இல்ல. அங்கே ஒருத்தர் இருக்காரு, கன்னர். சீபாலா மனைவி அனுப்பினாரு. இந்த அவுட் போஸ்ட்ல இருந்து மருந்து வாங்கிட்டு குழந்தைகள் இருக்கிற நகரத்துக்கு போகணும். அங்க குழந்தைகள், சின்னஞ்சிறிய குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாங்க. இரவு எல்லாரும் ஓய்வெடுக்கிறாங்க. காலையில கன்னர் நாய்களோட மருந்தெடுத்து புறப்பட்டுடுறான். சில மணி நேரத்திலேயே நகரத்துக்கு போய் சேர்ந்துடுறான். ரெப்போர்ட்டர் அவங்களை பாருங்க ஏற்கனவே காத்திருந்தாரு. ஏன்னா இந்த செய்தி நியூயார்க் வரைக்கும் பரவிடுச்சு. ஒரு ஸ்லெட் ரைடர் 600 மைல் பயணம் பனிப்புயலிலே. உயிரை பணயம் வச்சு நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கு மருந்து வாங்க போனாருன்னு ரெப்போர்ட்டருக்கு தெரியும். இதுதான் அந்த டீம், அந்த நாய்கள் தான் நோம் நகரத்துல இருந்து மருந்து வாங்க போனது. அதனால ரெப்போர்ட்டர் செப்பாவுக்கு பதிலா கன்னரோட பேரைத்தான் செய்தில போட்டாரு. அந்த செய்தியால செப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா டோகோ நல்லா குணமாகிடுச்சு. செப்பாவும் மற்ற நாய்களுமாக நோம் நகருக்கு திரும்பி வந்துட்டாங்க. டோகோவும் செப்பாவையும் பார்க்க நிறைய பேர் வந்தாங்க. அவங்க காரணமா நல்லா ஆயிட்ட குழந்தைகளும் வந்தாங்க. ஒரு பொண்ணு டோகோவை பார்த்துட்டு செப்பா கிட்ட, இந்த நாய் இறந்துருமான்னு கேக்குது. செப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் அங்கிருந்து ஓடிட்டாரு. கான்ஸ்டன்ஸ் அவருக்கு பின்னாடி போனாங்க. செப்பா சொன்னாரு, இன்னைக்கு டோகோ, அவன் கஷ்டத்தால் தான் அந்த நிலைமை. 12 வயசு நாய். அப்படி இருந்தா என் கூட கூட்டிட்டு போக கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா கான்ஸ்டன்ஸ் சொல்றாங்க, டோகோ இல்லாம வேற யாராலையும் அந்த வேலையை செய்ய முடியுமான்னு கேக்குறாங்க. சீபாலா எதுவும் பேசல. ஏன்னா அவனுக்கு தெரியும் டோகோ இல்லாம வேற யாராலையும் அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு. அடுத்த நாள் சீபாலா வேற நாய்களோட ஸ்லெட் பயிற்சிக்கு போறான். ஆனா டோகோ அப்படி பார்க்கிறப்போ அவன் வீட்ல நிக்கல. லங்கிட சீபாலா கிட்ட ஓடி வந்துடுச்சு. அப்போதான் சீபாலாவுக்கு புரியுது, ஸ்லெட் இழுக்க மட்டும் டோகோ வரலன்னு, அவனோட நேரத்தை செலவழிக்கத்தான் வந்திருக்குன்னு. சில நாள் கழிச்சு டோகோ நல்லா குணமாகிடுச்சு. அப்புறம் சீபாலா, அவன் பொண்டாட்டி, டோகோ 3 பேரும் நீண்ட பயணத்துக்கு போய்கிட்டே இருந்தாங்க. அடுத்த 2 வருஷத்துல டோகோக்கு நிறைய குட்டிகள். நிறைய பேர் வந்து அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. அந்த குட்டிகளுக்கு ஒரு புது பேர் வச்சாங்க, மைனஸ் சீபாலா சைபீரியன். 1929ல டோகோ